சாத்தான் அவனுடைய வீழ்ச்சிகள் வெளிப்படுத்தலிலேயே நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். வெளிப்படுத்தல் 12 அதிகாரத்திலையும் 20 அதிகாரத்திலையும் அவன் 4 வீழ்ச்சிகள் அடைந்ததை அப்போஸ்தலன் யோவான் எழுதி வைத்திருக்கிறார். முதலாம் வீழ்ச்சி எங்கே அப்படின்னா பரலோகத்திலே. வெளிப்படுத்தல் 12:7-8 பாருங்க. வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேல் என்றால் கிறிஸ்து. மிகாவேல், மைக்கேல் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒன் ஹூ இஸ் லைக் காட், தேவனை போன்ற ஒருவர். யார் தேவனை போன்றவர்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். எபிரேயர் 1 அதிகாரம் 2-3 வசனங்கள் படிச்சு பாருங்க. பிதாவின் தற்சுரூபமானவர் குமாரனாய் கிறிஸ்து. உலகமெல்லாம் படைக்கப்படுவதற்கு முன்பதாக பரலோகத்திலே லூசிஃபர் என்ற அழகான தூதன் உள்ளத்திலே பாவம் செய்தான். நமது ஏசாயா 14 அதிகாரம், எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். தேவனுக்கு விரோதமாக கலகம் செய்த லூசிஃபர் தன்னோடு கூட பரலோகத்தின் தூதர்களில் 1/3 பங்கை தன் பக்கம் இழுத்துக் கொண்டான் என்று வெளிப்படுத்தல் 12:3-4 வசனங்களை படிக்கிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சாத்தானாக மாறின லூசிஃபரையும் அவனுடைய அந்த 1 பங்கு தூதரையும் என்ன செய்கிறார் என்றால் பரலோகத்திலிருந்து தள்ளினார். பார்த்தீங்களா? 8 வசனம். வானத்தில் அவர்கள் இருந்த இடமும் பரலோகத்தில் அவர்கள் இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று. இது முதலாம் வீழ்ச்சி.